பிரேஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஆமீன். தாவீது சொல்கிறாரு, நான் மிகவும் உபத்திரப்படுறேன். அப்படி தான் நீங்களும் இருக்கீங்களா? டெய்லியும் ஒரே உபத்திரவமாக தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே, வேலையில், வெளியில், எங்கே போனாலும் ஒரே உபத்திரவமாக இருக்குது. நான் மிகவும் உபத்திரவப்படுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான். அவர் என்ன சொல்கிறாருப்பாங்க, நான் ரொம்ப உபத்திரவப்படுறேன், உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனத்தின்படி என்னை விடியுவின்னு சொல்லாமல் உயிர்ப்பியும்னு சொல்கிறாரு. என்னை உயிர்ப்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த உபத்திரவத்தை நான் தாண்டி போயிடுவேன். உபத்திரத்தை கண்டு நான் பயப்பட மாட்டேன். அதற்கு என்னை உயிர்ப்பீங்க, தைரியப்படுத்துங்க, அதை மேற்கொண்டு போகணும் ஆண்டவரேன்னு கேட்கணும். அதுதான் ஆண்டவரும் விரும்புகிறார். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் கூட இருக்கிறார்ல, நீங்கள் கட்டாயம் ஜெயிப்பீங்க. இந்த உபத்திரவத்தை ஜெயிப்பீங்க. நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? பயப்படாம தைரியமா இன்னைக்கு சொல்லுங்க, இந்த உபத்திரவத்திற்காய் ஸ்தோத்திரம், இந்த பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், நான் இதை தாண்டி போவேன், எனக்கு பலன் கொடுங்க. நீங்க ஜெயிக்கிற ஆண்டவர், நிச்சயமா எனக்கு பலன் தருவீங்க. என்னை பலப்படுத்துவார், உயிர்ப்பிப்பார், தைரியப்படுத்துவார், மேற்கொள்ள கிருபை தருவார். அதனால உபத்திரவம் வேண்டாம், இதையெல்லாம் பார்த்துக்கங்கன்னு சொல்லாதீங்க. இந்த உபத்திரவத்தை மேற்கொண்டு ஜெயிக்க எனக்கு கிருபை கொடுங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு அவர் ஜெயம் கொடுத்து நடத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, உபத்திரவங்களுக்காய் ஸ்தோத்திரம், பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த உபத்திரவத்தை தாண்டி செல்ல என்னை உயிர்ப்பீங்க, எங்களை பலப்படுத்துங்க, தைரியப்படுத்தும், பயம் விலகட்டும், சோர்வுகள் எல்லாம் விலகட்டும். எங்களை பலப்படுத்தி அதை தாண்டி செல்ல, ஜெயித்து முன்னேறி செல்ல கிருபை கொடுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.